சுவாமி, இனி நான் கலக்கத்தை விடுத்து தங்களோடு இணைந்து என் தலையாத்திரையை தொடர்கிறேன். இருவர் வந்து இந்த மடத்திற்கு நெருப்பு வைத்து விட்டு ஓடுகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இங்கெல்லாம் நெருப்பு பரவிவிடும். பாருங்கள், இங்கிருந்து சென்று விடுவோம். நாம் ஏன் செல்ல வேண்டும்? இந்த நெருப்பையே செல்லும்படி செய்வோம். சுவாமி, ஏன் இந்த வியப்பு? இதை செய்திருப்பது யார் என்று உங்களுக்கு புரியவில்லையா? அரசரின் ஆதரவு பெற்று சமண குருமார்கள் தான் இப்படி செய்கிறார்கள். அவர்களது மந்திரத்தால் ஏதும் செய்ய முடியவில்லை என்பதால் அடியாட்களை அனுப்பி தீ வைக்கும்படி சொல்ல இருக்கிறார்கள். அப்படியானால் சுவாமி, இப்போது நாம் என்ன செய்வது? சமண குருமார்கள் இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்ய துணிந்தது எதனால்? அரசனின் ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என்பதால் தானே. இப்படி செய்யும் துணிச்சலை அவர்களுக்கு வழங்கியது அரசன் தானே. அதனால் இந்த நெருப்பு அவரையே பற்றிக் கொள்ளட்டும். எரிகிறதே, உடம்பெல்லாம் பற்றி எரிகிறதே, எரிகிறதே. நெருப்பு, 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 நெருப்பு. என் உடலில் நெருப்பு. என்னை யாரோ நெருப்பால் வாட்டுவது போல் தெரிகிறது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. நான் உடனே சென்று ராஜ வைத்தியரை அழைத்து வர சொல்கிறேன். வேண்டாம், வேண்டாம். நானே சென்று எனது சமய குருமார்களிடம் சிகிச்சை பெறுகிறேன். அவர்கள் தங்களது மந்திர சக்தியால் என் நோயை ஒரு நொடியில் தீர்த்து வைப்பார்கள். அப்படியானால் அவர்களை நான் இங்கு அழைத்து வர சொல்கிறேன் சுவாமி. இல்லை, இல்லை, இல்லை. அதுவரை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. சமய குருமார்களால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும். ஐயோ, ஐயோ, எதனால் இப்படி நேர்ந்தது என்று புரியவில்லையே. அதை நான் சொல்கின்றேன் மன்னவா. உங்கள் வேதனைக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் மன்னவா. சொல்லுங்கள், சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். சைவ அடியார்கள் தங்கியிருக்கும் திருக்கோயிலுக்கு தீ வைத்தார்களே, அதன் விளைவுதான் இப்படி நேர்ந்திருக்க வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? எங்கோ எங்கோ ஒரு மடத்தில் எவருக்கோ தீ வைத்ததற்கு இங்கு எனக்கு ஏன் இப்படி ஆக வேண்டும்? 9 வயது பாலகனை, சின்னஞ்சிறு பிள்ளையை கொன்றுவிட நினைத்து தீ வைப்பது முறைதானா மன்னவா? என்ன, சின்னஞ்சிறு பாலகனா? 9 வயது பிள்ளையா? என்னிடம் சமண குருமார்கள் நம்மை வாதுக்கு அழைக்க வேண்டும் என்றே யாரோ ஒரு சைவனை
அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்களே தவிர சிறு பிள்ளை என்று சொல்லவில்லையே. எங்கள் மந்திர சக்தியால் அவனை விரட்டி விடுகிறோம் என்று சொன்னார்களே தவிர தீ வைக்கப் போவதாக சொல்லவில்லையே. மந்திரங்களால் அவரை ஏதும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதால் தான் அப்படி செய்திருக்கிறார்கள் மன்னவா. அமைச்சரே, யார் செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என்பதெல்லாம் இப்போது முக்கியமல்ல. அவருக்கு ஏதும் நேரவில்லை அல்லவா? அதை முதலில் சொல்லுங்கள். இல்லை தாயே, அவருக்கு ஏதும் நேரவில்லை. அதை நான் நேரில் சென்று பார்த்துவிட்டுத்தான் வருகிறேன். பிரபு, நான் ஒன்று சொன்னால் கேட்பீர்களா? என்ன? சீக்கிரம் சொல். வாருங்கள், அங்கு சென்று அந்த பிள்ளையை பார்த்தால் நிச்சயம் உங்களுடைய நோய் குணமாகிவிடும். மங்கையர்க்கரசி, என்ன நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறார்? எனது ஆட்சியில் மதுரைக்கு வந்த சிறு பிள்ளைக்கு தீங்கு நேர்ந்ததா என்ற அனுதாபத்தால் தான் அவ்வாறு பேசினேன். அதற்காக அந்த சைவத்திற்கே என்னை அழைத்து போகலாம் என்று பார்க்கிறாயா? இவ்வளவு நேரம் இங்கு நின்றதற்கு பதிலாக சமய குருமார்களிடம் சென்றிருந்தால் அந்த கணமே அவர்கள் என் நோயை தீர்த்திருப்பார்கள். நான் இப்போதே போகிறேன். சுவாமி, அமைச்சரே, சமணர்கள் ஞானசம்பந்தரின் மடத்தில் இட்ட தீயால் தான் என் சுவாமிக்கு இப்படி நேர்ந்ததா? ஆம் தாயே, அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்களுக்காகவே என்று அவர் பாடியிருக்கிறார். அதனால் அந்த நெருப்பு இப்படி வெப்ப நோயாக மாறி மன்னரை பற்றிக் கொண்டது. மாமன்னர் உடம்பு கொதிக்கிறது. அனலில் விழுந்த புழு போல் அவர் துடிக்கிறார். இந்த நிலையிலும் வைத்தியரிடம் வராமல் சமண குருமார்களை நாடி அங்கு சென்றிருக்கிறார். அவருக்கு என்ன நேருமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. ஏன் இந்த அச்சம் தாயே? இவ்வளவு கொடிய செயலை புற சமயத்தார் செய்த போதும் அந்த நெருப்பு பையவே செல்லட்டும் என்றாரே ஞானசம்பந்த பெருமான். அது ஏன்? மாமன்னர் தங்கள் கணவர் என்ற அன்பினால் தான். மாமன்னருக்கு நேரும் ஆபத்தால் தங்கள் மாங்கல்யத்திற்கு தீங்கு நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். உண்மைதான் அமைச்சரே, உண்மைதான். இதை காரணமாக கொண்டு எதை செய்ய நினைத்தாரோ அந்த ஞானசம்பந்த பெருமான், அது அவ்விதமே நடக்கட்டும். சரி தாயே, நானும் மாமன்னர் சென்றுள்ள சமண மடத்திற்கு சென்று வருகிறேன். வாருங்கள். ஞானசம்பந்த பெருமானே, என் கணவர் செய்த மகா பாவத்தை மன்னித்து விடுங்கள். சற்று பொறுத்து கொள்ளுங்கள். முடியவில்லை தேவி. வெப்பு நோயின் வேதனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வைத்தியர்கள் தங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று மறைந்து நிற்கிறார்கள். சமய குருமார்களும் தங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று விலகி நிற்கிறார்கள். என் உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் சிறிது சிறிதாக எரித்துக் கொண்டிருக்கும் இந்த நெருப்பு எனது இந்த உடலை ஒரே அடியாக எரித்து விடக்கூடாதா என்று தோன்றுகிறது தேவி. சுவாமி, அப்படியெல்லாம் பேசாதீர்கள். அமைச்சர் குலச்சிறையார் திருஞான சம்பந்தரை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். அம்பிகையின் அருட்பால் உண்டு ஹரனாரின் சிவநெறியை நிலைநிறுத்த வந்தவர் திருஞான சம்பந்தர். அவர் ஒரு கணம் திரும்பி பார்த்தாலே பிறவிப்பிணியே தீரும் என்றால் இந்த வெப்ப நோய் தீராதா என்ன? ஞான சம்பந்தர், மங்கையர்க்கரசி, இந்த பெயரை கேட்டதும் என் சோர்வு நீங்குவது போல் தோன்றுகிறது. வெப்பம் தணிவது போல் இருக்கின்றது. அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை சுவாமி. நமச்சிவாயா எனும் 5 எழுத்து மந்திரம் போல் ஞான சம்பந்தர் என்பதுவும் ஒற்று நீக்கி பார்த்தால் 5 எழுத்து மந்திரம்தான். அந்த பஞ்சாட்சர மந்திரம்தான். அதற்குரிய பலனை அது தராமல் இருக்குமா? தேவி, உறுதியாக கூறுகிறேன், என்னை பிணித்திருக்கும் இந்த நோய் நீ சொல்பவரால் நீங்கிவிடும் என்றால் நான் சிவமே பரம்பொருள் என்று சிவத்தை ஏற்று சைவத்தை மேற்கொள்வேன். இது போதும் சுவாமி, இது போதும். நிச்சயம் உங்கள் நோய் தீர்ந்துவிடும். தாயே, தாயே, திருஞான சம்பந்தர் வந்திருக்கிறார்.
சுவாமி, வணங்குகிறேன். சுவாமி, இவர்தான் என் கணவர். வணங்குகிறேன் சுவாமி. பரவாயில்லை, அமருங்கள். தாங்களும் ஆசனத்தில் அமருங்கள். சுவாமி, தாங்கள் தான் திருஞான சம்பந்தரா? அப்படித்தான் அழைக்கிறார்கள். தாங்கள் பிறந்த ஊர்? 12 திருப்பெயர்களைக் கொண்ட சீர்காழி. சுவாமி, சிறு பிள்ளையான தங்களை கொலை செய்ய முயற்சித்தார்களே, நல்ல வேளை இறைவன் உங்களை காப்பாற்றிவிட்டார். இருப்பினும் மறுபடியும் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று எனக்கு அச்சமாக உள்ளது. தாயே, நான் பாலகன் என்று தாங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. சிவனடியார்களுக்குத்தான் நான் எளியவனே தவிர புறசமயத்தாருக்கு அல்ல. ஆலவாய் பெருமான் என் அகத்தில் உறைவதால் என்னை எவரும் எதுவும் செய்ய முடியாது. தேவி, இங்கு எந்த விவாதத்திற்கும் இடமில்லை. எனது வெப்பு நோயை யார் தீர்த்து வைக்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் நான் சேர்வேன் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறேனே. மன்னவா, தாங்கள் நம்பும் இந்த சிறு பிள்ளை இங்கு வரட்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம். இப்பொழுது எங்கள் சமயத்தின் ஆற்றலை தங்கள் மேனியிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தி நிரூபிக்கிறோம். தங்கள் உடலின் இடபாகத்தின் நோயை எங்கள் மந்திரத்தால் தீர்த்து வைக்கிறோம். ஆனால் அதற்கு முன் தங்கள் உடலின் வலபாகத்தின் நோயை இந்த சிறுவன் முடிந்தால் தீர்த்து வைக்கட்டும். சுவாமி, தாங்கள் எந்த மறுப்பும் இன்றி ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் விருப்பப்படியே செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஆஹா, இது என்ன விந்தை! ஒருவரது உடம்பிலே இருவிதமான உணர்வுகள் எப்படி இருக்க முடியும்? வலப்பக்கம் குளிர்ந்திருக்கிறது, எனது இடப்பக்கம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் குளிர்ந்த பொய்கையில் இருப்பது போல் இருக்கிறது, ஆனால் மறுபக்கம் கனலில் இருப்பது போல் தகிக்கிறது. ஒரு பக்கம் அமுதம், மறுபக்கம் நஞ்சு.
வலதுபுறம் சொர்க்கத்தின் இன்பம், இடதுபுறம் நரகத்தின் துன்பம். எனது ஒரே உடம்பில் இப்படி இரு நிலைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. பிரபு, கேட்க கேட்க எங்களுக்கே வியப்பாக இருக்கிறது. சுவாமி, என்ன வயிற்று? மங்கையர்க்கரசி, இப்போது எனது இடது பக்கத்தின் வெப்பம் 2 மடங்காகிவிட்டது. வலதுபுறம் இருந்த வெப்பமும் இடதுபுறம் வந்து சேர்ந்து விட்டது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லை. சமய குருமார்களே, என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சொன்னபடி உங்கள் மந்திர சக்தியா இடது பாகத்தின் நோயை தீர்த்து வையுங்கள். தீர்த்து வைக்கிறோம். சீடனே, உன் வீரியத்தை காட்டு. ஐயோ, என்னவாயிற்று? மன்னிக்க வேண்டும் மன்னவா, எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. மந்திரம் பலிக்கவில்லை. போதும், என் கண் முன்னே நிற்காது. எல்லோரும் சென்று விடுங்கள். செல்லுங்கள். மறைக்குல வள்ளலே, முத்தமிழ் விரகரே, இந்த வேதனை இனியும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இடப்பக்கத்து வெப்பத்தையும் தாங்கள் தான் தீர்த்தருள வேண்டும். சிவமாகிய வலப்பாகத்தை குளிர வைத்த திருநீரு அம்பிகையின் இடப்பாகத்திற்கு மட்டும் நலம் செய்யாதிருக்குமா? இதோ இப்பொழுதே செய்கிறேன். என் உடல் குளிர்ந்து விட்டது, வெப்பம் தணிந்து விட்டது. சுவாமி, வெப்பந்தம் அகற்றும் சம்பந்த பெருமானே, தங்கள் திருக்கரம் பட்டதா என் மேனி புனிதம் அடைந்தது. என்னை பற்றிக் கொண்டிருந்த வெப்பு நோய் முற்றிலும் தீர்ந்தது. வழி தவறிச் சென்ற என்னை உரிய நேரத்தில் வந்து தடுத்து ஆட்கொண்டீர்களே. சுவாமி, இன்று நான் புதிதாக பிறந்து விட்டேன். இனி பிறவாத நிலையை பெற்றுவிட்டேன் சுவாமி. அருள் புரியுங்கள் சுவாமி. என்றும் சிவபக்தியில் தழைத்திருப்பீர்களாக.
சிவபாத இருதயரே, தாங்கள் ஞான சம்பந்தரை பற்றி பேசும் பொழுதெல்லாம் இன்று நம் சமயத்திற்கு எதிராக வந்திருக்கும் சமண மதம், பௌத்த மதம் ஆகியவற்றின் ஆதிக்கத்தை அழித்து சைவத்தின் பெருமையை நிலைநாட்டுவதற்காகவே ஒரு மகன் வேண்டுமென்று வேண்டினேன் என்று சொல்வீர்களே, அதை நம் பெருமான் செய்து காட்டி பரசமய கோசரி என்று புகழ்பெற்று விளங்குகிறார். மதுரையம்பதியில் பாண்டிய மன்னருக்கு ஏற்பட்ட வெப்பு நோயை ஞானசம்பந்த பெருமான் தீர்த்ததைக் கண்ட புறசமயத்தார் அத்தோடு புறம் போயிருக்க கூடாதா? அனல்வாதம் என்றார்களே, சுவாமிகள் போட்ட ஏடு நெருப்பில் அப்படியே பசுமையாக இருக்க, அவர்கள் போட்ட ஏடு எரிந்து கரிந்து போய்விட்டது. அத்தோடு விட்டார்களா? புனல்வாதம் என்றார்கள். வைகையில் பெருமான் இட்ட ஏடு வெள்ளத்தை எதிர்த்து நீந்த, அவர்கள் போட்ட ஏடு ஆற்றோடு போயிற்று. அதன் பலனாக சமணத்தைச் சார்ந்திருந்த பாண்டிய மன்னர் சைவத்தை ஏற்று திருநீறு அணிந்தார். அதனால் பாண்டிய நாட்டில் இன்று சைவமணம் வீசுகிறது. அதன் பின் பாண்டிய நாட்டிலிருந்து புறப்பட்ட பெருமான் பல திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு திருக்கொள்ளம்புதூர் செல்கையில் ஆற்றில் பெருவெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் பெருமான் ஓடத்தில் அமர்ந்து ஆளில்லாமல் அதை தானாகவே ஓடச் செய்து அக்கறை சேர்ந்து தெய்வத்தை வணங்கினார். அது மட்டுமா, போதிமங்கை என்ற இடத்தில் சாரிபுத்தன் தலைமையில் வந்த பௌத்தர்களுடன் வாதிட்டு அவர்கள் அனைவரையும் சைவத்தை தழுவும்படி செய்தார் நம் சுவாமி. சுவாமி, இவர்கள் இருவரும் மாற்றி மாற்றி நம் பிள்ளையின் பெருமையை சொல்ல சொல்ல என் உடல் சிலிர்க்கிறது. நம் பிள்ளையா இத்தகைய அற்புதங்களை நிகழ்த்துகிறான் என்று வியப்பாக இருக்கிறது. நீ இன்னமும் அவரை உன் பிள்ளை என்று கருதுவதால் தான் இப்படி தோன்றுகிறது. அவர் சிவசக்தியரின் பிள்ளை என்று நினைத்தால் எந்த குழப்பமும் இல்லை, வியப்படைவதற்கு ஏதும் இல்லை. சுவாமி, அவன் 5 வயதிலே அம்பிகையின் திருப்பால் அருந்தி ஞானம் பெற்றாலும் 10 வயதில் பல அற்புதங்கள் புரிந்து என்று அவனுக்கு 16 வயது ஆனாலும் எப்போதும் அவன் எனக்கு குழந்தைதான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஞானசம்பந்தர் அற்புதங்களை மட்டும் நிகழ்த்தவில்லை, இந்த சீர்காழி பதியில் உள்ள பெருமான் மீது புது புது வடிவங்களில் அரிய கவிதைகளை படைத்து பாடிக்கொண்டிருக்கிறார். தமிழுக்கே அவர் தந்த கொடை என்று எல்லோரும் வியந்து பாராட்டுகின்றனர். அப்படி என்னதான் பாடினான்? மொழிமாற்று, மாலை மாற்று, ஏகபாதம், திருஇருக்குறள், ஈரடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்பு, திரு 7 கூற்றிருக்கை, இப்படி எத்தனையோ பாடியிருக்கிறார். இவையெல்லாம் இதுவரை தமிழில் இல்லாத புதிய வடிவங்கள். மேலும் மேலும் பிரமிப்பை ஏற்படுத்துகிறீர்கள். எங்கே மொழி மாற்று பற்றி சொல்லுங்கள். காடது அணிகலம் காரரவம் பதி. சற்று பொறுங்கள். அதெப்படி காடு அணிகலனாகும், அரவம் பதியாகும்? அதுதான் மொழிமாற்று. பதி என்பதை முன்னால் போட்டுப்பார். பதி காடது, அணிகலன் அரவம். ஓ, இப்போது புரிகிறது. எங்கே மாலை மாற்று சொல்லுங்கள். யாமாமா நீ யாமாமா, யானிகாமா கானாக்கா. இதை பின்னால் இருந்து படித்து பார்த்தால் கானா காமா காழியா, மாமாயா நீ மாமாயா என்று வரும். ஆனால் இதற்கு என்னாலேயே அவ்வளவு எளிதாக பொருள் காண முடியவில்லை. அதை நான் சொல்கிறேன். தந்தையே, யாமாமா நீயாமா என்றால், இறைவா நாங்கள் நீயாக முடியுமா? யாழை வாசிப்பதில் வல்லவனே. காமா காமனை போன்ற மிகவும் அழகு படைத்தவனே. நாகா நாங்கள் காணும்படி நாகத்தை அணிந்திருப்பவனே. அதை திருப்பி பாடும்போது காணா காமா காழியா, காமனை காண முடியாமல் செய்த காளி பெருமானே. மாமாயா நீ மாமாயா, நீ மாயங்கள் புரிவதில் பெரியவன் என்று பொருள். அப்பப்பா, இதில் இவ்வளவு பொருள் இருக்கிறதா கண்ணே? உன் தந்தையார் ஏகபாதம் என்று சொன்னாரே, அது என்ன? பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான். சரி, அதற்கு பிறகு?
அடுத்து வரும் 3 வரிகளும் கூட அதேதான் அம்மா. அதனால்தான் அதற்கு ஏகபாதம் என்று பெயர். ஆனால் ஒவ்வொரு வரிக்கும் வேறு வேறு பொருள். அது எப்படி? பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், எல்லாவற்றிலும் மேலான, எல்லாவற்றையும் கடந்த பிரம்மத்திற்குள்ளேயே உறையும் பெம்மானே. பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான் பிரம்மத்தை எப்போதும் உச்சரிக்கும் முனிவர்களின் இதயத்தில் உறையும் பெம்மானே. பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான் பிரம்மதேவன் எப்போதும் தன் இதயத்தில் ஏற்று படைப்பு தொழிலை புரிவதால் அவன் உள்ளத்தில் உறையும் பெம்மானே. பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான் பிரம்மபுரம் என்று பெயர் பெற்ற சீர்காழியில் உறையும் பெருமானே, எமது தந்தை போன்ற எம்மானே என்பது பொருள். என் செல்வமே, நீ சைவத்தை மட்டும் வளர்க்க வந்தவன் அல்ல, தமிழையும் வளர்க்க வந்தவன் என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது. உண்மைதான் தாயே. நாங்கள் செல்லும் திருத்தலங்களில் உள்ளவர்கள் எல்லாம் எங்கள் குருநாதர் ஞானசம்பந்த பெருமான் சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக கொண்டவர் என்றுதான் போற்றுகிறார்கள். தமிழ் கவிதைக்கு பல மூல வடிவங்களை தந்தவர் என்றும் புகழ்கிறார்கள். தாயே, தந்தையே, நான் இதுவரை நமது சோழ நாட்டு திருத்தலங்கள், பாண்டி நாட்டு திருத்தலங்கள் என யாவிலும் சென்று அங்கங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவன் மீது பாடிவிட்டேன். ஆனால் தொண்டை நாட்டிற்கு இதுவரை நான் செல்லவில்லை. அங்குள்ள காஞ்சி, திருவேற்றியூர், திருமயிலாப்புரி, திருவான்மியூர் முதலான திருத்தலங்களுக்கு சென்று அங்கெல்லாம் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை வழிபட வேண்டும். நானும் இந்த தொண்டை நாட்டு தலையாத்திரையில் பங்கு கொள்ளலாம் அல்லவா? தந்தையே, தாங்கள் சீர்காழியில் தங்கி நடத்தும் வேள்வியின் பயன்தான் எனக்கு கவசமாக இருந்து நான் செல்லும் இடங்களில் எல்லாம் அற்புதங்களை நிகழ்த்துகிறது. அதை விடுத்து வருவது முறையாகுமா? தாங்களே இப்படி சொன்ன பிறகு நான் வேள்வி செய்வதை விடுத்து எப்படி வர முடியும்? அன்பர்களே, நாம் இன்றே தொண்டை நாட்டு தல யாத்திரை தொடங்க வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆணை குருதேவா. சுவாமி, தாங்கள் தொண்டை மண்டல தல யாத்திரை துவங்கி காஞ்சியம்பதிக்கு வந்தபோது வீதியெங்கும் தோரணங்கள் கட்டி தங்களை வரவேற்றார்கள். தாங்கள் சென்ற பல திருத்தலங்களிலும் பூரண கும்ப மரியாதை செய்து வரவேற்பு கொடுத்தார்கள். ஆனால் திருவொற்றியூருக்கு வந்து திருமயிலைக்கு செல்லும் இந்த பாதையில் தரப்பட்ட வரவேற்பு எங்களையே வியக்க வைத்து விட்டது. உண்மைதான் சுவாமி. திருவொற்றியூர் திருக்கோயில் முதல் திருமயிலை திருக்கோயில் வரை நடைப்பந்தல் அமைத்து மேலே விமானமும் கட்டியிருந்தார்கள். வழி எங்கும் கமுகமும் கதலியும் கொண்டு அணி செய்திருந்தார்கள். இவ்வளவையும் ஏற்பாடு செய்தவர் ஒருவர்தான் என்று அறியும் பொழுது அவரது அன்பின் திறத்தை விளக்க வார்த்தைகளே இல்லை. அன்பர்களே, அவர் யார்? அவர் வரலாறு என்ன? இவற்றையெல்லாம் கேட்டீர்களா? அவர் தங்களை காண வந்திருக்கிறார். தங்கள் அனுமதிக்காக காத்திருக்கிறார். ஒரு சிவனடியார் மற்றொரு சிவனடியாரை காண அனுமதி எதற்கு? அவரை உடனே அழைத்து வாருங்கள். ஐயன் திருஞான சம்பந்தருக்கு எனது பணிவான வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம். சுவாமி, இவர் பெயர் சிவனேசர். மயிலாபுரியில் வாழும் வணிகர்களுக்கெல்லாம் மரக்கலங்களை கடல் கடந்து அனுப்பி வணிகம் புரிபவர் இவர். பிறவிக் கடலை கடக்க உதவும் மரக்கலம் திருஞான சம்பந்தர் என்ற தங்கள் திருநாமமே என்று உணர்ந்து தங்களையே குருவாக ஏற்றுக்கொண்டவர் இவர். தனது உடைமைகள் யாவும் தங்களுக்கே சொந்தம் என்று ஊரறிய சமர்ப்பணம் செய்தவர் இவர். இறைவா, என்னே இவரது பக்தி! ஒருவரை காணாமலேயே இத்தகைய குருபக்தி கொள்வதற்கு மிகுந்த சிவானுபவம் வேண்டும். ஆனால் உன்னதமான இந்த பக்தருக்கு எண்ணி பார்க்கவே முடியாத பெருந்துன்பம் ஏற்பட்டிருக்கிறது. பசுபதியாரே, அடித்து துவைக்கும் ஆடைகள் தான் சுத்தமாகிறது, அடித்து விளைக்கும் தங்கம்தான் ஆபரணமாகிறது. பரமனின் பக்தர்களுக்கு ஏற்படும் இன்னலும் அப்படித்தான்.
பெரும் துன்பம் நேரும் போது தன் மீது கொண்ட பக்தியில் உறுதி மாறாமல் இருக்கிறார்களா என்று இறைவன் சோதிக்கிறான். அதன் மூலம் பெரும் சாதனைக்கு வழிவகுக்கிறார். சிவனேசரே, நடந்ததை கூறுங்கள். புகழடைந்தவரை காக்கும் புகழிவேந்தரே, என் இதயத்தில் எழுந்தருளிருக்கும் என் குருநாதரே, எல்லா செல்வங்களையும் வாரி வழங்கிய எம்பெருமான் பிள்ளை செல்வத்தை மட்டும் எனக்கு தரவில்லை. நீண்ட காலமாக மகப்பேரின்றி தவித்த என்னிடம் சில சிவனடியார்கள் வந்து மகேஸ்வர பூஜை செய்தால் எனது வேண்டுகோள் நிறைவேறும் என்றார்கள். அது எனக்கும் விருப்பமானது என்பதால் ஒரு நாள் கூட இடைவெளியின்றி மகேஸ்வர பூஜை செய்யத் தொடங்கினேன். கபாலீஸ்வரர் மனம் கடிந்து அருள் புரிந்தார். அழகின் வடிவமாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பூமகள் போல் விளங்கிய அவளுக்கு பூம்பாவை என்று பெயரிட்டோம். புனிதமான பெயர். பூம்பாவை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்தாள். அருந்தவ பயனாய் பெற்ற என் மகளை கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வந்தேன். கல்வியில் கலைமகள், செல்வத்திலே திருமகள் என்று சொல்லும்படி சீரும் சிறப்புமாக வளர்ந்தாள் என் பூம்பாவை. ஆனால் ஆனால் என்ன? அவளுக்கு என்ன நேர்ந்தது? என் மகள் பூம்பாவை தன்னுடைய தோழிகளோடு வழக்கம் போல் எங்கள் வாழைத் தோட்டத்திற்கு விளையாடச் சென்றாள். ஆனால் அங்கிருந்து அவளை தீயில் விழுந்த மாலை போல் கொண்டு வந்தார்கள். கருநாகம் தீண்டியதால் நீல நிறமடைந்து வாடி வதங்கிய அவள் மேனியை கண்டு நான் துடித்துப் போனேன். ஐயரே, துடித்துப் போனேன். என் மகளை எப்படியாவது காப்பாற்றக்கூடியவர்கள் எவ்வளவு செல்வம் வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறேன் என்று பறை அறிவித்து தெரிவிக்க சொன்னேன். நஞ்சை முறிக்கும் மந்திரம் தெரிந்தவர்கள் எவ்வளவோ முயன்றார்கள், முடியவில்லை. வைத்திய நிபுணர்கள் தங்களால் முடிந்தவரை முயன்று பார்த்தார்கள், எதுவும் நடக்கவில்லை. எதனாலும் தீர்க்க முடியாத அந்த நஞ்சு அவள் உயிரை பறித்துக் கொண்டு விட்டது. அமைதி பெறுங்கள். அதன் பின் நடந்ததை கூறுங்கள். உயிரற்ற உடலை எரித்து விடுவதுதான் நல்லது என்று எல்லோரும் சொன்னார்கள். வேறு வழியின்றி நானும் அவ்விதமே செய்தேன். ஆனால் அனைத்தும் தங்களுக்கு என்று அர்ப்பணித்த பிறகு அந்த அஸ்தியை எங்கோ கொண்டு போய் கரைத்துவிட எனக்கு மனம் வரவில்லை. அதனால் தாங்கள் வரும் வரை அதை பாதுகாத்து அதை தங்கள் திருவடியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். என் மகளுடைய எலும்பையும் அஸ்தியையும் ஒரு குடத்திலிட்டு அவளுக்கென்று அமைக்கப்பட்ட கன்னி மாடத்தில் வைத்து பாதுகாத்தேன். தேவதேவனே, பாவை பாகனே, மயிலாபுரியில் எழுந்தருளியிருக்கும் அமுதமே, கையிலே கபாலத்தை ஏந்தி அடியவரின் அன்பையெல்லாம் பிச்சையிடும்படி கேட்கும் கபாலீஸ்வர பெருமானே, இந்த சிவனேசரின் அன்பெனும் பிச்சா பாத்திரத்தில் நான் எதை இடுவேன்? சிவனேசரே, உமது புதல்வியின் அஸ்தி நிறைந்த குடத்தினை உலகறிய மயிலாபுரியின் திருக்கோயில் மதிர்புறத்தே கொண்டு வாருங்கள். ஆணை குருதேவா, இக்கணமே சென்று அந்த குடத்தை இங்கே நான் கொண்டு வருகிறேன். திருச்சிற்றம்பலம்.
शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாதனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் உடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டுமென்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே பிராயேனோ சதுர்வேதம் பாடவே கவியாகும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாகும் காப்பாய் நீ வேதகீதங்கையாகும் ஈசனை போற்றுதே கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுவே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுவே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே நீங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ்மேவினார் நந்தன் சந்தேகத்தை தந்தே சிவமாகினார் நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா